ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ச்சல் சளி பிடிக்காமல் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தரக்கூடிய பூண்டு மிளகு சாதம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாதத்தை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அடுத்ததாக ஒரு முழு மலைப்பூண்டு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இதில் மருத்துவ குணம் அதிகம் இருக்குது. பூண்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பூண்டை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருப்போம். அடுத்ததாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஹீட் ஆனதும் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்து நல்ல பொன்னிறம் ஆகும் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நெய் சேர்த்து பண்ணுறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும். அதே சமயம் பூண்டு மிளகோட காட்டத்தை குறைச்சி வயிற்றுல புண்ணு இருந்தாலும் நல்லா ஆற்றி கொடுத்துடும். பூண்டு நல்ல நிறம் மாறினதும் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளுக்கு பதிலாக முழு மிளகு 10 இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது வதக்கும் போதே நல்ல வாசமாக இருக்கும், வீடே கமகமன்னு. இந்த சூட்டோடையே நம்ம எடுத்து வச்சிருந்த சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதம் பண்ணுறது ரொம்ப சுலபம். அதே சமயம் இதோட மனமும் சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான மருத்துவ குணம் நிறைஞ்ச பூண்டு மிளகு சாதம் மழை குளிர்காலத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் புதுவிதமான சுவையில் அட்டகாசமாக இருக்கும். அடுத்ததாக பூண்டு மிளகு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை கொள்ளு துவையல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது ரொம்ப சுவையாகவும் சுலபமாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவு கொள்ளு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க உளுந்தம்பருப்பு கொள்ளும் நல்ல நிறம் மாறி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த துவையலுக்கு புளி கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தா தான் அருமையாக இருக்கும். 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் 2 பல் பூண்டு 2 வரமிளகாய் சேர்த்ததும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை நல்லா 2 கைப்பிடி அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை வதங்குற பக்குவம் முழுசாக வதங்கிடாமல் 80% வதக்கிட்டு 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே வதக்கின பொருட்களோட ஹீட்லேயே தேங்காயும் நல்லா வதங்கி வந்துடும். வதக்கின பொருட்கள்லாம் நல்லா ஆறினதும் மிக்சி ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அருமையான கருவேப்பிலை கொள்ளு துவையல் பூண்டு மிளகு சாதத்துக்கு ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.